டெமோஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேக்ட் இன்டென்சில் வந்து நான் ரன் பண்ணுறேன் query. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6855 ரோஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து க்யூப் ரைட் கிளிக் பண்ணி நியூ க்யூப் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் டேபிளையும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன எடுக்கலாம்னா, இப்போது என்ன டேபிள் எடுக்கலாம் அப்படின்னா, ஓகே ஃபேக்ட் இன்டர்நெட் சேல் எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஓகே ஃபேக்ட் இன்டர்நெட் சேல்லையும் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துலாம் அடுத்தது. இல்லைனா அப்படின்னா ஃபேக்ட் ரீசெல்லர் சேல் அது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஃபேக்ட் இன்டர்நெட் சேலோட டேட்டா. இது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் ஆர்டர் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஆர்டர் வந்து நம்ம ட்ராக் பண்ணி கூட டீட்டெயில் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இப்போது ஃபேக்ட் ரீசெல்லர் சேல் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபேக்ட் இன்டர்னல் சேல்ஸ் அண்ட் ஃபேக்ட் ரீசெல்லர் சேல்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அதோடைய காலம்ஸ் எதுவும் வேண்டாம் நமக்கு. ஸோ அதனால் அந்த காலம்ஸ்லாம் எடுத்துடலாம். அதில் முக்கியமானது என்னென்னா ஆர்டர் குவான்டிட்டி அண்ட் சேல்ஸ் அமௌண்ட். அதே மாதிரி ஃபேக்ட் ரீசெல்லர் சேலில் அதே மாதிரி ஆர்டர் குவான்டிட்டி, நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த 2 காலமில் நான் எடுத்துருக்கேன். இந்த 2 காலமில் பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். அந்த 2 டேபிளில் பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ டைமென்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் க்யூப் இருக்கும். ஓகே, அதனால் ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணாமல் அன்செலக்ட் பண்ணிவிட்டு போகும். நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். க்யூப்புக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். அட்வென்ச்சர் ஒர்க் TW2014_Cube அப்படின்ற நேம் நான் கொடுக்க அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். தட் இஸ் ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து நியூ க்யூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெஷரில் ஃபேக்ட் இன்டர்நெட் சேல்ஸ் அண்ட் ஃபேக்ட் ரீசெல்லர் சேல்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டைமென்ஷன்ஸ் பாருங்கள். அதில் டியூ டேட், ஷிப் டேட், டிம் ப்ராடக்ட், ஆர்டர் டேட் அண்ட் டிம் எம்ப்ளாயி, அதோட சம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணதான் நமக்கு வந்து டைமென்ஷன் வந்து காமிக்கும். அந்த டைமென்ஷன் தான் வந்து நம்ம ஷோ பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகே, அது எம்ப்ளாயோட ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து நான் வந்துட்டு அனாலிசிஸ் சர்வீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சர்வர் டைப்பில். இப்போது டேட்டாபேஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா SSIS_tutorials வந்து நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா விசுவல் ஸ்டுடியோவில். இதான் வந்து டேட்டா சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் DW2014 DS, டேட்டா சோர்ஸ் வியூஸ், அதே மாதிரி க்யூப், டைமென்ஷன்ஸ், இது ஃபுல்லாக வந்து புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் வியூ வந்து நம்ம டிஸ்பிளே ஆகுது, க்யூப் டிஸ்பிளே ஆகலை, டைமென்ஷன் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போது க்யூப் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோவில் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ப்ராசஸ் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துருங்க. டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பட்டன் கொடுத்துலாம். க்ளோஸ் பட்டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அகைன் க்ளோஸ் கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ வந்து SQL Server Tools படி உள்ளார போய்ட்டு இப்போ பாருங்கள் அந்த க்யூப் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போது புதுசாக வந்து க்யூப் வந்து க்ரியேட் ஆயிருக்கா. ஓகே, சூப்பர். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர் குரூப் இருக்கும். அதில் ஃபேக்ட் இன்டர்நெட் சேல் அண்ட் ஃபேக்ட் ரீசெல்லர் சேல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டீட்டெயில் வந்து நம்ம வந்து அதில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்னல் சேல் அண்ட் ரீசெல்லர் சேல்ஸ். இப்போது ப்ரௌசரில் போயிருங்க. ப்ரௌசரில் போயிட்டு ஓகே வெயிட் பண்ணுவோம், லோடிங்கில் இருக்குது. ஓகே வந்துருச்சு. இதில் ஸோ அதே தான், நமக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து டேட்டா வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இல்லை சேல்ஸ் அமௌண்ட் ஆர்எல் ஷிப் டேட் இருக்கு இல்லையா. ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எடுக்கலாம். ஓகே சேல்ஸ் அமௌண்ட் மட்டும் நான் ட்ராக் பண்ணி எடுக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கேன். இப்போ கிளிக் த கோரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஷிஃப்ட் டேட் இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து டேட்டை ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு டீட்டெயில் வரும். அந்த டீட்டெயில் ப்ளஸ் சேல்ஸ் அமௌண்ட் வரும். அடுத்து வந்துட்டு எந்த இயர், என்ன இங்கிலீஷ் மந்த் நேம் என்ன, ஒரு டேட் கீ என்ன, இது ஓகே அந்த டீட்டெயில் தகுந்த மாதிரி நமக்கு டேட்டா வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட ஷிப் டேட், இங்கிலீஷ் டே, நேம் ஆஃப் வீக், சம் வீக்ஸ் என்ன நம்ம வீக்கில் வந்து கொடுத்துருந்தோம். அந்த வீக் பேஸ் பண்ணி எந்த இயரில் எந்த மந்தில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ண விட கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த 16,000 நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா எஸ்கியூஎல் சர்வரில் வந்துட்டு அந்த டீம் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ், தட் இஸ் இந்த டேபிளோட ரெக்கார்ட்ஸ், அந்த ஃபுல் ரெக்கார்ட்ஸில் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகே இப்போது இன்கேஸ் நம்ம வந்துட்டு இந்த டைமென்ஷனில் எப்படி கொடுக்கலாம் அதை பார்க்கலாம். அதில் வந்து டைமென்ஷனில் வந்து ஷிஃப்ட் டேட் நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து ஐராக்கி என்ன ஐராக்கி எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஷிஃப்ட் டேட் டாட் கேலண்டர் அது எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஃபில்டர் எக்ஸ்பிரஷன், ஏன்னா நமக்கு என்ன ஃபில்டர் வேணும், நமக்கு வந்து இயர் பார்த்திங்கன்னா இப்போ 2012 எனக்கு வேணும் என்பது ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2012 கேலண்டர் செமஸ்டர், கேலண்டர் குவார்ட்டர், அதோட இங்கிலீஷ் மந்த் நேம், அதோட டேட் என்ன வீக்கு, அப்போ எந்த சேல்ஸோட அமௌண்ட் என்ன, ஸோ அந்த டீட்டெயிலெலாம் வந்து நம்ம ஃபில்டர் ஆப்ஷனில் வச்சுட்டு தட் இஸ் ஃபில்டர் எக்ஸ்பிரஷனில் வச்சுட்டு நம்ம வந்து டேட்டா வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே இன்னொன்று நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்போது ஷிஃப்ட் டேட்டு, அதேமாதிரி ஷிஃப்ட் டேட் இங்கிலீஷ் டே நேம் என்ன அது. நெக்ஸ்ட் வந்துட்டு அதோடைய ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். இதில் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன், இதில் வந்துட்டு நமக்கு சண்டே மட்டும் எனக்கு வேணும் அப்படின்போது நான் சண்டே மட்டும் கொடுக்குறேன். இப்போது அன்னைக்கு 2012 டேட்டில் மந்தோட சண்டே அப்போ வந்து நமக்கு எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட்டாக இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில் வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் நிறைய இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நாட் ஈக்குவல் இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல்னும் போது அந்த 2011 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபில்டர் எக்ஸ்பிரஷனில் எனக்கு வந்துட்டு 2011 அதில் வந்து 2014 ஸோ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னும் போது செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது இதில் வந்துட்டு 2012 அண்ட் 2013 அந்த டீட்டெயில் மட்டும் வரும். ஏன்னா நாட் ஈக்குவல் கொடுத்துருக்கோம் இல்லையா ஆப்ரேட்டரில், அதனால் 2011 அண்ட் 2014 தவிர 12 அண்ட் 13 மட்டும் நமக்கு வந்து வியூ ஆகும். ஓகே இன் கொடுக்குறேன் அப்படின்னும் போது இதில் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோன்னா இன் ஆப்ரேட்டர் வந்துட்டு எல்லாமே வந்து வந்துடும். ஓகே சரி இன் ஆப்ரேட்டர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு அப்படின்னா நாட் இன் இருக்குது, இல்லை சம் ஃபில்டர் ஆப்ரேஷன் கூட நம்ம எக்ஸ்பிரஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இல்லை பிகின்ஸ் வித், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி ரேஞ்ச், ஏன்னா ரேஞ்ச் இன்க்ளூசிவ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இயர்லேருந்து இந்த இயர் மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2011 2014 அந்த இயர்க்குள்ளே டேட்டாஸ் மட்டும் வேணும் போது அந்த ரேஞ்சஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே ஸோ அந்த டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ரேஞ்ச் எக்ஸ்க்ளூசிவ், ஸோ 11 and 14 அதில் இருக்கிற 2012 and 2013 ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து க்யூப் ஸ்ட்ரக்சரில் போயிடலாம். அதில் வந்துட்டு ஃபேக்ட் இன்டென்சிட்டியில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ மெஷர், அதில் நம்ம யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா சம் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஆட் ஆகிடும்.
ஸோ அதேமாதிரி ஃபேக்ட்ரி ரீசெலர் சேல்ஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ மெஷர். ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா அதே யூசேஜ் சம் கொடுத்துட்டு அதில் டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துறேன். ஓகே, ஸோ வந்து புதுசாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஆச்சா. நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் நான் இன்னொரு நியூ மெஷர் நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதில் என்ன கொடுக்கலாம், ஃபேக்ட் சேல்ஸ் கோட்டா. ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். நியூ மெஷர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் என்னென்னா கேலண்டர் இயர், கேலண்டர் குவார்ட்டர், சேல்ஸ் அமௌண்ட் கோட்டா அண்ட் ஃபேக்ட் சேல்ஸ் கோட்டா கவுண்ட் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். இதில் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து கேலண்டர் இயர் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேலண்டர் இயர் நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு கேலண்டர் குவார்ட்டர் நான் டெலிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபேக்ட் சேல்ஸ் கோட்டா கவுண்ட் அதை நான் டெலிட் பண்ணுறேன். இதில் வந்து நான் சேல்ஸ் அமௌண்ட் கோட்டா மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஃபேக்ட் சேல்ஸ் கோட்டாவில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இக்னோர் அன்ரிலேட்டட் டைமென்ஷன்ஸ்க்கு அதை மட்டும் நம்ம ஃபால்ஸ்ன்னு மாற்றலாம். 2 இருந்ததுன்னா ஃபால்ஸ் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராசஸ் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து நம்ம ரன் பண்ணிடுவோம். ஓகே, ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, அப்படி இல்லைன்னா மறுபடியும் எஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு சம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே, க்ரெடென்ஷியல் இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் சிஸ்டம் வந்து ஸ்லீப்பில் இருந்தால் கூட இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ அந்த டைமில் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, கரண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து ரன்னிங் ஆகும். இல்லைனா வந்துட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே, டிப்ளாய்மெண்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, ப்ராசஸ் சக்சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அகைன் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரௌசரில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுபடியும் அந்த மாதிரி ரீகனெக்ட் கொடுத்துடலாம். ரீகனெக்டாக ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டா வந்து நம்ம வந்து டேட்டா வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம SQL Server 2014 போயிடலாம். 2014 இப்போது மறுபடியும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். சர்வர் டைப் வந்து அனாலிசிஸ் சர்வீசஸ், சர்வர் நேம் வந்து லாகின் SQL. இப்போ டேட்டாபேஸில் கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம SSIS_2 tutorial தான் நம்ம வந்து விசுவல் ஸ்டுடியோ வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லா டேட்டாபேஸும் பார்த்துட்ருக்கோம். இப்போ க்யூப்பில் வந்துட்டு அட்வென்ச்சர் ஒர்க் DW2014_Cube ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் கொடுக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் நம்ம இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த டீட்டெயில் வந்து இதில் வந்து நமக்கு வந்து வியூ பண்ணி காமிக்கும். வருதா? ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்போது இப்போ பாருங்கள், நம்ம விசுவல் ஸ்டுடியோ என்ன ப்ராஜெக்ட் என்ன பண்ணோமோ அந்த சேம் விண்டோ வந்து நம்ம இதில் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கூட நம்ம டேட்டாஸ் கூட மாற்றி கூட நமக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெஷர். இப்போது டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் இருக்குது. ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி எடுக்கிறேன். அது மாதிரி ஆர்டர் குவான்டிட்டி, நெக்ஸ்ட் வந்து அதோடைய சேல் அமௌண்ட் கூட நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படி டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட், அதுமாரி ஆர்டர் குவான்டிட்டி, இது வந்து எதுனா நம்ம ஃபேக்ட்ரிஸில் சேல்ஸ், இது மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இப்படி கூட நம்ம வந்து டேட்டா வந்து ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிம் ப்ராடக்ட்டில் அதேமாதிரி இங்கிலீஷ் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கலர் டீட்டெயில்ஸ் கூட நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டைமென்ஷனில் நான் என்ன கொடுக்குறேன்னா டிம் ப்ராடக்ட் கொடுக்குறேன். அதில் ஐராக்கி எனக்கு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆப்ரேட்டர் என்னென்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து இதில் நிறையா சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது.
இப்போ நான் ஆல் கொடுக்குறேன். ஆல் கொடுக்கும்போது இதோடைய சேல்ஸ் அமௌண்ட் எல்லாமே வந்துடும். இப்போ நான் ப்ராடக்ட் காஸ்ட் மட்டும் நல்லா கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மவுண்டன் பைக்ஸ் அப்படின்போது அந்த மவுண்டன் பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதேமாதிரி ஒரு ப்ராடக்ட் அக்சசரிஸோட ரேட் என்ன, ப்ராடக்ட் கீ, டேட், டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் என்ன, இந்த எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். நமக்கு எல்லாமே வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு என்ன கொடுப்போம், ஹெல்மெட். ஓகே, நான் ஹெல்மெட் மட்டும் நான் சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சப் கேட்டகரியில் வந்துடும். இப்போ அதோட ஆக்சசரிஸ் என்ன, அது ப்ராடக்ட் கீ என்ன, டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் என்ன, ஃபேக்ட்ரி அதேமாதிரி ஃபேக்ட்ரி சேல் என்ன, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் நான் வந்து லைட்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நான் லைட்ஸ் வந்து சேர்த்து கூட வந்து இல்லை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எனக்கு க்ளீனர்ஸ் வேணும் அப்படின்னும் போது அந்த டீட்டெயில் கூட நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, அது எல்லாமே வந்து நமக்கு சம் பண்ணி காமிச்சிடும். நம்ம சேலோட சம் பண்ணி காமிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீல்ஸ், வீல் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதோடய ப்ராடக்ட் காஸ்ட் என்ன, அந்த டீட்டெயில் மட்டும் நமக்கு வந்து வரும். ஃபஸ்ட் நம்ம அதோடைய சம் பண்ணி அதோட ரிசல்ட் மட்டும் நமக்கு வந்து வியூ பண்ணி காமிக்கும். இப்போ வீல்ஸ் அண்ட் பெடல்ஸ் அந்த டீட்டெயிலுக்கு மட்டும் நமக்கு வந்து டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். அதில் வந்து எவ்வளோ நம்ம ஆர்டர் வந்து குவான்டிட்டி கொடுத்தோமோ அந்த டீட்டெயில் வந்து நமக்கு வியூ பண்ணி காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேக்ட் சேல் கோட்டா, அது நான் ட்ராக் பண்ணி கொடுக்குறேன். இதில் அது கொடுக்கும்போது ஓகே கொஞ்சம் பண்ணிக்கலாம் நிமிஷம். ஸோ அந்த சேல்ஸ் கோட்டா வந்து இன்கேஸ் இருந்தது அப்படின்னா டேட்டா வந்து வியூ பண்ணி காமிக்கும். இல்லைன்னும் போது நல்லுன்னு சொல்லி நம்ம டேட்டா வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஓகே, அது சேலாக இருந்தது அப்படின்னா டேட்டா வந்து காமிக்கும். இல்லைன்னும் போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்ல தான் காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது கால்குலேஷனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கால்குலேட்டர் மெம்பர் கொடுத்துடலாம். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கால்குலேட் வந்து நம்ம வந்து நேம் கொடுக்கலாம். என்ன நேம் கொடுக்கலாம்னா இதுக்கு என்ன கொடுக்கலாம், டோட்டல் சேல் அமௌண்ட். ஓகே, அது கொடுத்துட்டு இந்த இடத்துல சம் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கலாம். ஓகே, என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கலாம்னா ஓகே நான் மெஷரில் வந்து ஃபேக்ட் இன்டர்னல் சேல் தான் எடுக்கிறேன். அந்த ஃபேக்ட் இன்டர்னல் சேலில் நான் டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் இருக்குல்ல அதை மட்டும் ட்ராக் பண்ணி எடுக்கிறேன் எக்ஸ்ப்ரெஷனில். ஓகே, வெயிட் பண்ணுவோம், ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு ஓகே வந்துச்சா. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் கொடுத்துருங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட் ரீசெல்லர் சேல் இருக்குல்ல அதில் டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் அதை வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபார்மட் ஸ்ட்ரிங் இதில் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. நமக்கு என்ன மாதிரி டைப்பில் ரிசல்ட் வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கலர் வேணால் கூட கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கலர் ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி டோட்டல் காஸ்ட் இருக்குல்லையா அதுக்கு மட்டும் நம்ம கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக அந்த ஃபார்மட் ஸ்ட்ரிங் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த டாலர் அண்ட் ஆஷுக்கு அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சம் கலர்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இது நோட் நீட்டு தான், வேணும்னு போது நான் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாலும் வெட்டலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுமாதிரி ஃபாண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். இதில் வந்து சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நமக்கு வேணுன்ற போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் கூட விட்டுடலாம். ஓகே, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ பர்பஸ் தான். நீங்கள் மாற்றி பாருங்கள், அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நான் போல்டு கொடுத்துட்டு 12% கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே, இது வந்து டோட்டல் சேல் அமௌண்ட் வந்து புதுசாக நியூ கால்குலேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சேவ் பண்ணலாம். அது என் கால்குலேட்டர் நியூ கால்குலேட்டர் மெம்பர் கிளிக் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். என்ன நேம் கொடுக்கலாம்னா டோட்டல் காஸ்ட் அமௌண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு சேல் அமௌண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் காஸ்ட் அமௌண்ட். இதுக்கு அதேமாதிரி சேம் எக்ஸ்பிரஷன். அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேக்ட் இன்டர்னல் சேலில் ஆர்டர் குவான்டிட்டி அதை மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் ஃபேக்ட்
ரீசெல்லர் சேலில் ஆர்டர் குவான்டிட்டி அதை மட்டும் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி சேம் ஃபார்மட் ஸ்ட்ரிங் வந்து மாற்றிக்கலாம். நம்மளோட கன்வீன் தான், நீங்கள் அப்படியே விட்டால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நம்ம வந்து ரெண்டுமே வந்து ஆட் மட்டும் பண்ணுறோம். அதேமாதிரி பேக் கலர் கூட நமக்கு வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் எக்ஸ்பிரஷன். அதேமாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துறேன். 12 ஃபாண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ராசஸ் கிளிக் பண்ணி எஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அகைன் எஸ் கொடுத்துருங்க. இப்போ டிப்ளாய்மெண்ட் வந்து ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, டிப்ளாய்மெண்ட் வந்து ப்ராசஸில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போது ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, ப்ராசஸ் சக்சீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துடலாம். அகைன் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து என்னுடைய SQL Server 2014 நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அகைன் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ என்ன பண்ணீங்களோ அதே தான் சேம். நம்ம வந்து ப்ரௌசரில் நம்ம வந்து இப்போ வந்து வியூ பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா, டோட்டல் காஸ்ட் அமௌண்ட், டோட்டல் சேல் அமௌண்ட். ஓகே, நான் கிளியர் கிட் கொடுத்துறேன். அதேமாதிரி எல்லாமே டெலிட் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டோட்டல் காஸ்ட் அமௌண்ட் இல்லை நான் இப்படி பண்ணுவோமா. ஓகே, ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் அதேமாதிரி ஆர்டர் குவான்டிட்டி, இது வந்து ரீசெல்லரோட ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டலோட ப்ராடக்ட் காஸ்ட் என்ன. ஸோ அதேமாதிரி டோட்டல் ப்ராடக்டோட காஸ்ட், இதுனா ரீசெல்லரோட காஸ்ட். ஸோ இந்த டீட்டெயில் வந்து நம்ம SQL Server 2014 வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி டோட்டல் காஸ்ட் அமௌண்ட், நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டல் சேல் அமௌண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த டோட்டலோட சம் என்னன்றது நம்ம டீட்டெயில் வந்துருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து மாற்றிக்கலாம். ஸோ SSAS பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து டேட்டா இன்டர்வியூவில் வின் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.